தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். மக்கள் காண விரும்புவது சத்தியத்தின் ஆட்சி. சத்தியத்தின் ஆட்சி அப்படின்றது எந்த ஒரு பிரிவினை இருக்காது. பிரிவினை இல்லாமல் உண்மையின் அடிப்படையில் மக்களுக்கு சேவை செய்ய நினைக்கின்ற தலைவர்கள் ஒருமித்து ஒன்றாய் சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு காசு கொடுக்காங்க, அந்த சம்பளத்தை வைத்து கொண்டு மக்களுக்கு முழுமையாய் எந்த அளவு சேவை செய்ய முடியுமோ அந்த அளவு எஃபிஷியண்ட்டாக மக்களுக்கு சேவை செய்வது அப்படின்றது சத்தியத்தின் ஆட்சி. ஸோ சத்தியத்தின் ஆட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் நிலைநாட்டப்படும். ஸோ கட்சிகள் அதிகாரத்திற்காகவும் ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்றதுக்காக தங்களுக்குள்ளே பிரிவினைகளை வகுத்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்வதற்கு பிரிவினைகள் மூலம் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அதற்கு வாய்ப்பே கிடையாது. சத்தியத்தின் மூலமாக மாத்திரமே அனைத்து மக்களும் நன்றாய் இருக்கும்படி சேவை செய்ய முடியும். ஓகேவா? ஸோ பிரிவினையை தவிர்ப்போம். சத்தியத்தின்படி ஒன்றிணைந்து சத்தியத்திற்கான ஆட்சியை அமைத்து மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் நலமான ஒரு தமிழ் சமுதாயம் அமைந்திட 2026 சட்டமன்ற தேர்தலில் சத்தியத்திற்குரிய ஆட்சி அமைந்திட நாம் அனைவரும் சிந்தித்து வாக்களிப்போம். நன்றி.